டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இரட்டை வேடம் போடுறதுதான் எடப்பாடி சொல்ற காரணம் என்ன? பாண்டிச்சேரியில கம்யூனிஸ்ட் இல்லாம ஒரு கூட்டம் நிக்கிறீங்க, அதனால இரட்டை வேடம் போடுறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன். இது எப்படி பாக்குறீங்க சார்? இரட்டை வேஷத்துல ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர் எடப்பாடி, அவரு போய் என்ன ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் அவரை ரீகலெக்ட் பண்ண சொல்லுங்க எல்லாத்தையும். இரட்டை வேடம் அவரா எவரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். தேஜக கூட்டணி எங்க ஓட்டு பாதிக்கப்பட்ட திமுக ஓட்டையும் திருமாவளவன் ஓட்டையும் மட்டும் தான் பிரிக்கும், எங்களோட கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எத்திராஜா சொல்லியிருக்காரு. அவங்களோட கூட்டணி எச் ராஜனா யாரு? ஓ, இவரு நம்ம அவரு. சரி சரி. என்ன அவரு பிஜேபி தான் இங்க இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்பையில இருந்தே. தாமரை அவரு தமிழிசை தான் சொல்லி மலரும் ரொம்ப வறட்சியான பகுதி சார் சிவகங்கை மாவட்டம். அவரும் இங்கதான் இருக்காரு போல இருக்கு, காரைக்குடி பக்கத்துல. இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவ்வளவு அதிகாரம் இருக்குங்கிறாரு, கோர்ட்டை அவமரியாதை பேசுறாரு, நீதிபதிகளை தரக்குறைவா பேசுறாரு, காவல் அதிகாரிகளை மட்டமா பேசுறாரு. ஆனா இவ்வளவு இருக்கிறவரு என்ன செஞ்சிருக்காரு? அவங்களுடைய இத்தனை 10 ஆண்டுகளுக்கு மேல பாஜக மத்தியில் ஆட்சி பண்ணிருக்கு. என்னத்தை கொண்டு வந்திருக்காரு சிவகங்கை? அவருக்கெல்லாம் ஓட்டு கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல இந்த மக்களிடத்துல போய் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், பாஜக மத்திய அரசு இவ்வளவு காரியங்கள் நாங்க செஞ்சிருக்கோம், நீங்க எங்களை ஓட்டு போட்டுன்னு கேட்கறதுக்கு வரையில என்ன தகுதி இருக்கு? ஆனா விஜயோட வரவால் ஓட்டு எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் பிரியும். ஐயா, விஜய் ஓட்டு விஜய்க்கு வருங்க. அவர் அவர் ரசிகர்கள் கொஞ்சம் பேர் அவர் ஓட்டு போடத்தானே செய்வாங்க. நம்ம அதை இல்லைன்னா சொல்ல முடியாதுல்ல. அது அவருடைய ஓட்டு. இவங்களுக்கு ஓட்டு இருந்தா தானே இவங்க பிரிக்கிறதுக்கு. ஓட்டு இல்லாத சட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்லாத கஞ்சி இருக்கு, பலகாரம் இருக்கு, சாம்பார் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பிரிய வேண்டியதுதான். ஒண்ணுமில்லாத குண்டாஞ்சட்டியில கையை விட்டுட்டு கடன்னு கத்திக்கிட்டு இருக்காரு ஹெச்ராஜ் எல்லாம். அவ்வளவுதான். கார்த்திக் சிதம்பரம் நேற்று காரைக்குடியில பேசியிருக்கிறாரு. சீமான் வெளியூருக்கார, வெளியூர் வேட்பாளர்களை ஆதரிக்க கூடாது, அவங்க ஜெயிச்சுனா ஊரை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அப்படி பொதுவா சொல்லியிருக்கிறாரு. அது இல்ல, அது பொதுவா எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே சொல்றதுதான். அப்படி பார்த்தா என்னை ஏத்து நிக்கிறவர் கூட தான் என்ன வெளியூர் வேட்பாளர்னு சொல்றாரு. ஆனா எனக்கு இங்க 14 ஏக்கர் சம்திங், அது கரெக்டா எனக்கு புள்ளிவாரம் தெரியல, ஒரு 14 ஏக்கர் தோட்டத்துல ஒரு ஒரு பெரிய நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்டைல ஒரு மினியேச்சர் வீடு கட்டி, ஒரு ஓட்டு வீடு கட்டி, ஒரு கீத்து வீடு கட்டி, கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய படப்பிடிப்பை தவிர மற்ற எல்லா நாட்களையும் நான் சிவகங்கையில தான் இந்த 8 வருஷமா இருக்கிறேன். என் பொண்டாட்டி இருக்காங்க, வேணா கேட்டு தெரிஞ்சுக்கேன் என்ன. அதனால நாம வெளியூர் உள்ளூருங்கிற பிரச்சனை அப்படி பார்த்தா என்ன ஏத்து நிக்கிறாரு வெளியூருக்காரர் தானே. அவர் தேவைப்பட்ட தானே அவர் சொந்த ஊர். இந்த ஊர்ல அவருக்கு என்ன வீடு இருக்கா, வாசல் இருக்கா, என்ன இருக்கு? அது கிடையாது. அரசு அதிகாரிகள் கூட வெளியூர்ல இருந்தா வேலை செய்யறாங்க. மக்கள் வாக்களித்து நம்மளை தேர்வு செய்து விட்டால் நாம மக்களுக்கான பணிகளை எப்படி அரசு அதிகாரிகள் செய்யறாங்களோ அதே மாதிரி நாம இருந்து தனி கவனம் செலுத்தி செய்யணும். அதுலயும் குறிப்பா சிவகங்கை மாவட்டத்துல ஒரு ஹெட் குவார்டர்ஸ், அதனுடைய தலைமை நகரம் சிவகங்கை. ஸோ அந்த தலைமை நகரம் சிவகங்கையை நாம ஒரு முற்போக்கான எண்ணங்களோட, முற்போக்கு திட்டங்களோட, முதலமைச்சரோட அனுகரணையோடு, அவருடைய ஆலோசனையின்படியில இதை ஒரு சிறந்த ஒரு தொகுதியாக மாற்றணும். நான் எப்படி ஒரு நட்சத்திர வேட்பாளர்னு சொல்றீங்களோ அதே மாதிரி நான் போட்டியிடக்கூடிய இந்த சிவகங்கையும் ஒரு நட்சத்திர தொகுதியாக, முன்னேற்றம் அடைந்த ஒரு தொகுதியாக மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய இலக்கு. நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கு எங்களுக்கு உறுதுணையாகவும், எங்களது அமைச்சர் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்னு நம்புறேன். சினிமா துறையில இருக்கீங்க, நீங்க சினிமா துறையினர் உங்களுக்கு வாக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்க மகன் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவர் வேலை நடிக்கிறது, நான் தான் நடிச்சுக்கிட்டு இங்கிட்டு மாதிரி ரெண்டு பண்றோம். அதனால அவர் அதுல அவர் நடிக்கிறதுல இப்பதான் வேற நடிக்க வந்திருக்காரு. ஸோ அவர் நல்லபடியா அந்த துறையில கவனம் செலுத்தி அவர் இன்னைக்கு ஒரு நல்ல நடிகரா அவர் தனித்துவமா இயங்கணும் அப்படிங்கிறத எனக்கு எண்ணம். சினிமா நடிகர்கள் அரசியல் சார்ந்து, அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்தில் வலுவாக இருக்கணும். மத ரீதியான சக்திகளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இடம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா தமிழக மக்களுடைய அவங்களுடைய பணம், அவங்களுடைய மொழி ரீதியாக தான் நடிச்சுதான் நம்ம அவங்கள வச்சுதான் நம்ம இங்க வாழ்றோம். அப்போ அவங்க கொடுக்குற இந்த காசு பணம் இதை வச்சு வாழக்கூடிய நாம அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம குரல் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் இருக்காங்க. ஒரு மதத்தின் பேரால் பாஜக அரசு செய்ய போகிற அந்த அநியாயங்களை தட்டி கேட்கணும். ஒரு மத அரசியலை மக்கள்கிட்ட புகுத்த நினைக்கிறது சரியானது இல்லை அப்படிங்கிறது மாதிரியான உணர்வு உள்ள நடிகர்கள் நிச்சயமாக எனக்கா பிரச்சனை. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.